ஸோ இப்போ ரிலையன்ஸ் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்க தீப்தி. டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி இருக்கு. See this transfer pricing வந்து happens within the organization. சரியா? இது வெளியில போய் ப்ராஃபிட் மோட்டிவ்ல வெளி கஸ்டமர் கிட்ட இருந்து இது பண்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவே கிடையாது. ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஏன் இந்த மாதிரி எதுக்கு இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்ன்ற கான்செப்ட் எடுத்துட்டு வந்தாங்க அப்படின்னா ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஆர்கனைசேஷனுக்குள்ளேயே ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே டார்கெட்ஸ் கொடுத்துருப்பாங்கடா, அப்ஜெக்டிவ்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ the manager of each department is supposed to achieve the target so that they can give the necessary incentives to the workforce as a part of extra motivation. டிபார்ட்மெண்ட் ஏ டிபார்ட்மெண்ட் பி இருக்காங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஏல ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து இப்போ இவர் நினைக்கிறாரு என்னோட டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நான் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துக்கணும், ஸ்கோர் கார்டு கொடுக்கணும், நல்லா அவங்க நல்லா ஒர்க் பண்றாங்க, அவங்களுக்கு நல்ல இன்சென்டிவ்ஸ் கொடுக்கணும்னா he should develop the habit of negotiating in a smart way. எப்படி இந்த நெகோசியேஷன்ஸ் நடக்கும், எப்படி என் டிபார்ட்மெண்ட் சூப்பர்னு நான் சொல்ல முடியும்? என் டிபார்ட்மெண்ட்டோட எஃபிஷியன்சியை நான் ஜாஸ்தி பண்ணாதான், அந்த எஃபிஷியன்சியை மெஷர்மெண்ட் பண்றது தான் இந்த ஒன் ஆஃப் த கிரைட்டீரியா தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி. நான் எப்போ டிமாண்ட் இருந்தாலும் வேற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு அந்த டைம் ஆஃப் நீடுக்கு என்னோட ஒரு பார்ட் ஆஃப் ரா மெட்டீரியலை நான் சப்ளை பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்றேன்றது ஃபர்ஸ்ட் அப்ஜெக்டிவ். ரெண்டாவது அப்ஜெக்டிவ், எப்படி என்ன நான் சப்ஸ்டான்ஷியேட் பண்ணிக்க முடியும் அப்படின்னா நான் கொடுக்கும் போதே நானே வந்து ஒரு லாபத்துக்கு கொடுக்குறேனே, அப்போ என்னோட டிபார்ட்மெண்ட்டோட இது வந்து ஜாஸ்தியாக தானே, பர்ஃபார்மன்ஸ் ஜாஸ்தியாக தானே காமிக்கும். டைரக்டர்ஸோட மீட்ல ஸ்கோர் கார்டு ஜாஸ்தியாக இப்போ வந்து டிபார்ட்மெண்ட் ஏ இருக்கான், அவனோட ஒரு இது பர்டிகுலர் ஆக்டிவிட்டியோ அவனோட ரா மெட்டீரியலோ பிக்கு சிக்கு டிக்கெலாம் யூஸ் ஆகுறதுன்னு வச்சுக்கோங்க. ஏன் அவன் வந்து வித்தின் தி ஆர்கனைசேஷன் தானே, ஏன் அந்த மாதிரி ரேட்டா கொடுக்காம காஸ்ட் பிளஸ் இவ்வளோ, காஸ்ட் பிளஸ் இவ்வளோன்னு சொல்லிட்டு கொடுக்கும்போது தான் என்ன ஆகும்னா டிபார்ட்மெண்ட் ஏ ஒன் ஸ்டெப் அஹெடா காமிக்கப்படுவோம் ஸ்டோர் கார்டில். அப்போ என்ன ஆகும், இந்த டிபார்ட்மெண்ட் ஏயோட ஒர்க் ஃபோர்ஸ்க்கும் இன்சென்டிவ்ஸ் நிறைய வரும். இப்போ ஓவரால் போர்டில் என்ன பண்ணுவாங்க, ஓவரால் கம்பெனியோட பிஎன்ட் எல்லாம் பார்ப்பாங்க. அப்புறம் தே வில் ட்ரில் டவுன் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஹவு ஈச் யூனிட் இஸ் பர்ஃபார்மிங். கரெக்டா? ஈச் அந்த அண்டர் ஈச் யூனிட் how that each department of that unit is performing. So இப்போ இந்த drill down பண்ணி பார்க்கும்போது இந்த ஒரு டிபார்ட்மெண்ட்டோட ப்ரொடக்டிவிட்டியோ அவங்களோட ப்ராஃபிட் லெவலோ மட்டும் ஜாஸ்தியாக இருந்தால் ஆஸ் அ காஸ்ட் அக்கௌண்டன்ட் ஆர் ஆஸ் அ டேரக்டர் நீங்க என்ன பண்ணுவீங்க தீப்தி? இல்லடா, ப்ராஃபிட் ஜாஸ்தியா இருக்கணும். ஒரு ஸ்கோர் கார்டு இருக்குடா, ஸ்கோர் கார்டு பார்த்துருக்கீங்களா? இருங்கக்கா, டாஷ் அந்த பேலன்ஸ் ஸ்கோர் கார்டு மாதிரி இன்னொன்று காமிக்கிறேன். ஆனா நான் இதெல்லாம் கொஞ்சம் மிஸ் பண்றேன்டா, கார்ப்பரேட் இதெல்லாம் நடக்கும். கரெக்டா? அப்போ அந்த மாதிரி ஒன் ஆஃப் த விஷயம் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி, ஸ்மார்ட் வே ஆஃப் ஃபிக்ஸிங் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜிஸ்ன்னு சொல்றாங்க. ஓகேவா செல்மா? எதுக்கு ஆல்ரெடி நீங்க படிச்சிருக்கீங்க செல்மா, இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். But then as a part of introduction I thought like let me give this points. So the supplying profit center oda selling price will be same as the cost price of the receiving profit center. 100 ரூபாய் இவர் வந்து சரிப்பா என்கிட்ட ரா மெட்டீரியல் இப்போ கேட்குறாரு, டிபார்ட்மெண்ட் பி வந்து கேட்குறாரு, எனக்கு இந்த ரா மெட்டீரியல் தேவைப்படுறது, நான் வெளியில வாங்க விருப்பப்படல, உங்ககிட்ட இந்த ரா மெட்டீரியல் இருக்குன்னு சொன்னாங்க, உங்ககிட்ட இருந்து வாங்கிக்கிறேன், சரி வாங்கிக்கோ, ஆனா அதுல எனக்கு ஒரு 2 ரூபாய் எக்ஸ்ட்ராவா வச்சு எனக்கு கொடுத்துரு. வெளியில 17 ரூபாய் செல்லம், நான் உனக்கு 12 ரூபாய்க்கு கொடுக்குறேன், நான் உனக்கு 12 ரூபாய் கொடுக்குறேன், ஓகேவா, நீ வாங்கிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 10 ரூபாய் தான் ஆக்சுவல் ரா மெட்டீரியலோட வேலை. இவர் எவ்வளவு ரூபாய் ப்ராஃபிட்டுக்கு இது பண்ணிக்கிறாரு டிபார்ட்மெண்ட் ஏ? 2 ரூபாய். அப்ப 12 ரூபாய் கொடுக்கும்போது this will become 112 and இவர் எவ்வளவு ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு? 112 ரூபாய்க்கு வாங்கிக்கிறாரு. ஓகேவாடா? செல்லமா இதுக்கும் வந்து ஒரு ஃபார்மேட், குட்டி ஃபார்மேட் இருக்குடா. வேரியபிள் காஸ்ட் பிளஸ் ஃபிக்ஸட் காஸ்ட் பர் யூனிட், டோட்டல் காஸ்ட் பர் யூனிட், ஆட் ப்ராஃபிட் which will give you selling price per unit. அதான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்.
இவர் செல்லம், இது வந்து சப்ளைங் டிபார்ட்மெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல நான் போட்டிருக்கேன். சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல நீங்க இதை பார்க்கணும். சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர் வேரியபிள் காஸ்ட் அவனோட ஃபிக்ஸட் காஸ்ட் அப்போ டோட்டல் காஸ்ட் கஷ்டமா அதுல ஒரு லாபம் போட்டு விக்கிற விலையை நிர்ணயிக்கிறான். அதான் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். புரியுதா? சொல்லுமா, இது மட்டும் காப்பி பண்ணிக்கோ எங்கண்ணா. சொல்லுமா, நம்ம அக்டோபர் லாஸ்ட் வீக் காத்தாலேந்து ஈவினிங் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். ப்ராப்ளம் இல்ல செல்லம்மா, நான் ஸ்ரேயா கிட்ட சொல்லிடுறேன். அதாவது இட் மைட் ஸ்டார்ட் ஃப்ரம் 27th 28 29 30 காத்தாலேருந்து நைட் வரைக்கும் கிளாஸ் இருக்கும். அந்த 4 நாள் நான் பார்த்துட்டு சொல்றேன்டா. ஒண்ணு அந்த நாளா இல்லைன்னா 3 4 5 6 ஏதோ ஒரு 4 நாள் இருக்கும் மார்னிங்லேருந்து நைட். நான் உனக்கு பார்த்துட்டு சொல்றேன் செல்லம். அந்த 4 நாள் மட்டும்தான்டா, அதர்வைஸ்லாம். ஓடுதுடா ஆதிப்தி, ஃபாஸ்டா ஓடுதுடா. எனக்கு டைம் எப்படி போகுதுன்னே தெரியல. வெரி குட். இது தெரியும்டா கண்ணா, பட் தென் ஒரு குட்டி ஃபார்மேட் மாதிரி ரெடி பண்ணா. என்னெல்லாம் மெத்தட்ஸ் இருக்கு அப்படின்னா 3 மெத்தட் இருக்குடா. காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், மார்க்கெட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங், நெகோஷியேட்டட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங். காஸ்ட் பேஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ல வந்து மார்ஜினல் காஸ்டிங், அப்சர்ப்ஷன் காஸ்டிங், ஸ்டாண்டர்ட் காஸ்ட், 2 பார்ட் டாரிஃப். மெஜாரிட்டி நான் பார்த்த வரைக்கும் மார்ஜினல் காஸ்ட் பேசிங் தான் நிறைய இருக்கு. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்க்கு என்ன வந்து ரூல் அப்படின்னு பார்த்தோம்னா, sum of the supplier's division marginal cost plus opportunity cost of the item transferred. Say for example, transfer pricing வந்து limits within which transfer pricing should fall. இதுதான் லிமிட்டுக்கண்ணா. மினிமமா இந்த லிமிட், மேக்ஸிமமா அந்த லிமிட். மினிமம் எந்த லிமிட்? அவன் ப்ரொடியூஸ் பண்றான் இல்லையா அந்த ரா மெட்டீரியல் ஓட மார்ஜினல் காஸ்ட் பிளஸ் ஒருவேளை நான் இந்த இந்த காஸ்ட் கரெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் அது என்னோட மினிமம். எக்ஸாக்ட்லி, அது ஒண்ணு சொல்லலாம். மேக்ஸிமம் என்னன்னா லோவஸ்ட் மார்க்கெட் பிரைஸ் அட் விச் தி ரிசீவிங் டிவிஷன்ஸ் குட் பர்ச்சேஸ் the goods or services externally less any internal cost savings in packaging. அதாவது இது ஒருவேளை வெளி மார்க்கெட்ல இருந்து வாங்கினா எவ்வளோ மினிமம் மார்க்கெட் பிரைஸ்க்கு அவன் வந்து ரிசீவிங் எண்ட்ல, இது சப்ளைங் எண்ட்ல செல்லம், ரிசீவிங் எண்ட்ல அவன் பர்ச்சேஸ் பண்ணலாம் கூட்ஸா. ஓகேவா? லெஸ் எனி இன்டர்னல் காஸ்ட் சேவிங்ஸ் இன் பேக்கேஜிங் அண்ட் டெலிவரி. சிலமா இந்த சம்ஸ் ஆல்ரெடி போட்டிருக்கியாடா கண்ணா நீனு? எவ்வளோ தூரம் அவுட் ஆஃப் 5 ஹவு டு யூ ரேட் யுவர் செல்ஃப்? 3யா? சூப்பர்டா, வெரி நைஸ். என்ன இதுல உங்களுக்கு ரொம்ப சேலஞ்சிங்கா இருக்கு சொல்லுங்க பார்க்கலாம். சூப்பர்ரா, வெரி குட்ரா. ஓகே ஓகே, வெரி குட் வெரி குட், சூப்பர். 3 குட் ரேட்டிங். ஆமா ஆமா. இப்போ நீங்க ஜூன்ல அட்டெண்ட் பண்ணும்போது ட்ரான்ஸ்ஃபர் வைசிங் சம் அட்டெண்ட் பண்ணீங்களா? ஈஸியானதா? ஞாபகம் இல்ல. சரி பரவாயில்லடா, பரவாயில்ல, நோ ப்ராப்ளம். செல்லமா ட்ரான்ஸ்ஃபர் வைசிங் சம் அட்டெண்ட் பண்ற அளவுக்கு தான் வரும். ஏதாவது ஒரு இடத்துல கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி வச்சிருவாங்க, அவ்வளவுதான். ஓவராலா
மார்ஜினல் காஸ்டிங்க விடலாம் ஈஸியா தான்டா இருக்கும். இந்த பேப்பர்லயே ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சம் கண்டிப்பா மார்ஜினல் காஸ்டிங் விட ஈஸியா இருக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சம்ம விட ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சம் ஈஸியா இருக்கும். ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சம்ம விட லாஸ்ட் மாடியூல் இருக்கான்ல, இவிஏ, அவன் ரொம்ப ஈஸியா இருப்பான். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கும் ஏபிசி காஸ்டிங்கும் சேல்ஸ் ஆன் த சேம் போட் அப்படி சொல்லலாம். காம்ப்ளெக்சிட்டின்னு வரும்போது ரெண்டுமே ஒரே போட்ல சேல் ஆகுறதுன்னு நான் சொல்லலாம். ஓகேவா? ஸோ இட் இஸ் லைக் திஸ் கண்ணா. லாஸ்ட் சாப்டர் இருக்குல்ல, எல்லாம் குட்டி 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 குட்டியா டூ பாயிண்ட் அனாலிசிஸ் அது இதுன்னு இருக்கும். ரொம்ப ஈஸி, 7 மார்க் அது வாங்கிடலாம். அடுத்தது ஸ்டாண்டர்ட் காஸ்டிங் சம் கண்டிப்பா ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வேரியன்ஸ் கஷ்டம் கிடையாது. ஆனா அதோட பெர்ஸ்பெக்டிவ் ரெண்டு மூணு விஷயம் இருக்கு. குவாண்டிட்டி மூலமா கொடுப்பான், அவர்ஸ் மூலமா கொடுப்பான். ஃபிக்ஸ்டு ஓவர்ஹெட் வெட் மட்டும் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்கும். வேரியபிள் ஓவர்ஹெடும் சேல்ஸ் மார்ஜினும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டு. லேபர்ல ஐடில் டைம் கொஞ்சம் இதுவா இருக்கும். மெட்டீரியல்ல வந்து ஈல்ட் அண்ட் மிக்ஸ் கொஞ்சம் யோசிச்சு கரெக்டா பண்ணும். ஆர்எஸ்கியூ ஓகேவா? மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் மார்ஜினல் காஸ்டிங் சம்ம தவிர மத்ததெல்லாம் அட்டாக் பண்ணலாம், இன்க்ளூடிங் தி தியரி. ஐம் டெல்லிங் யூ. ஓகேவா செல்லம்? ரைட். ஓ ஓ ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கே கேட்கலாம். எவ்வளோடா எவ்வளோடா ஸ்கோர் பண்ண செல்லம்? வெரி குட், வெரி குட், வெரி குட். சூப்பரா 40 நல்ல ஸ்கோர்டா. அபவ் 40 நல்ல ஸ்கோர் தான். ஓகே. அதாவது மார்ஜினல் காஸ்டிங் விட்டுட்டு வாங்கிட்டீங்கன்னா அப்ப மார்ஜினல் காஸ்டிங்கோட சேர்ந்தா எவ்வளவு வாங்குவீங்க? அபவ் 50 தான். மார்ஜினல் காஸ்டிங் சம்மு எப்பவுமே கொஞ்சம் அப்படிதான்டா கேட்பான். ஆ ஆ அப்படியா? நான் நினைச்சேன் எப்பவுமே அப்படிதான் கேட்பான், மார்ஜினல் காஸ்டிங் ஒரு ட்ரான்ஸ்ஃபர் பேசிங். ஓ சூப்பர் சலம். சூப்பரா பண்ணுவடா தீப்தி, நல்லா ப்ரிப்பேர் பண்றா. கண்டிப்பா பாரு, அப்போ எல்லாத்துலயுமே 60 வாங்கி சூப்பரா கிளியர் பண்ணுவ பாரு. ஐ எம் pretty sure, ஐ எம் pretty confident. The way you study and the way you grasp things, என்னோட இது பேசிக் ரெக்குவயர் சங்கமித்ரா கிட்ட சொல்ற மாதிரி தான். நீங்க ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 எழுதிந்தீங்கன்னா கண்டிப்பா யூ ஆர் ரேங்க் ஸ்டூடெண்ட். ஐ டெல் சங்கமித்ரா ஆல்சோ த சேம் திங். ஸோ வெரி குட். யூ ஹாவ் அ லாட் ஆஃப் பொட்டன்ஷியல்ஸ் தீப்தி, அண்ட் யூ ஆர் பிளானிங் இஸ் எக்ஸலண்ட். ரொம்ப ரியலி குட். ஐம் ஆல்சோ கெட்டிங் லாட் ஆஃப் டிப்ஸ். ஸோ பட் ஆனா இந்த ஸ்விங்லயே இந்த கன்சிஸ்டன்சிலேயே மைண்டை எடுத்துன்னு போய் தட்டி தூக்கிடுங்க, 60 above வாங்கிருங்க. ஓகேவா? அதாவது இந்த 200 பாஸ் மார்க்கு அதெல்லாம் ஓகே தான். பட் நீங்க வந்து 60க்கு above எல்லாத்துலயுமே வாங்கலாம். அவ்வளோ பொட்டன்ஷியல் இருக்கு உங்களுக்கு. அதனால நல்லா பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். ஓகே செல்லம். செல்லம்மா, இந்த ரூல்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். தியரியில இம்பார்ட்டன்ட் as well as when you should be able to connect this rules for transfer pricing in your sum also. And very important for MCQs. எங்கேயாவது ஒரு இடத்துல டச் பண்ணிடுவான் the rules for transfer pricing. ஓகேவா? So the limits within which transfer pricing should fall are as follows. The minimum வந்து the sum of the supplying division's marginal cost and opportunity cost if the item transferred, number 1. Number 2, maximum வந்து எவ்வளோ lowest market price receiving division வந்து goods வெளியில purchase பண்ணுவாங்க. அதாவது மைனஸ் அந்த பேக்கிங் டெலிவரி அந்த இன்டர்னல் காஸ்ட் சேவிங்ஸ் மைனஸ் பண்ணும்போது அதுதான் மேக்ஸிமம் வந்து இந்த லிமிட்டுக்குள்ள தான் இருக்கணும்ன்றான். புரியுதா செல்லமா? அதாவது சிம்பிளா சொல்லணும்னா, சப்ளை
டிபார்ட்மெண்ட்டுக்கும் கையை கடிக்க கூடாது, ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்க்கும் கையை கடிக்க கூடாது, அவ்வளவுதான். கையை கடிக்க கூடாது, ரெண்டு பேருக்குமே கையை கடிக்க கூடாது. இப்ப பேரம் பேசும்போது சொல்லுவோம்ல. எக்ஸாக்ட்லி கரெக்ட். ஆமா. ஸோ பேரம் பேசும்போது சொல்ல மாட்டாங்க, பா உனக்கும் கை கடிக்க கூடாது எனக்கும் கை கூடாது, ஒரு நார்மலான கரெக்டான விலையில சொல்லு, அந்த மாதிரி சொல்லுவாங்களே. இப்ப ஏதாவது ஒரு வியாபாரம் அந்த மாதிரி இருந்தா அதுதான் அவங்க சொல்றாங்க. அதை தான் இப்படி இன்டெரக்டா மினிமம் மேக்ஸிமம் எண்ட் ஆஃப் த டே நானும் நல்லா இருக்கணும், நானும் லாபம் பார்க்கணும், நீயும் அதனால லாபம் பார்க்கணும். அந்த மாதிரி ஒரு 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 அக்ரிமெண்ட்டை தான் இங்க லிமிட்ஸ் within which transfer prices should fall அப்படின்னு சொல்றாங்க. The minimum results from the fact that the supplying division will not agree to transfer. See, இப்ப வந்து நான் இருக்கேன்டா, எனக்கு மொத்தமாவே இதுல எனக்கு 40 ரூபா வருதுன்னு வச்சுக்கோடா, நான் போய் 35 ரூபாய்க்கு அக்ரி பண்ணிக்க முடியுமாண்ணா? வேஸ்ட் இல்ல. சப்ளைங் டிபார்ட்மெண்ட். இதே ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்ல பரிச்சலம், நான் வாங்கிக்கிற விலை வெளியில வந்து அவன் மார்க்கெட் பிரைஸ்ல வந்து 50 ரூபாய்க்கு கொடுக்குறான், இவன் 55 ரூபானா நான் வாங்கிக்க முடியுமாண்ணா? முடியாது. அததான் சொல்றேன் செல்லம்மா. த மினிமம் ரிசல்ட்ஸ். ஸோ அப்ப நீ என்ன இதுல கரெக்ட்ஸ் மேம், இதை மெயினா என்ன பண்ணணும்னா, எப்ப நம்ம அக்ரி பண்ணிக்க கூடாதுன்னா, சப்ளைங் டிபார்ட்மெண்ட்டுக்கு இந்த மார்ஜினல் காஸ்ட் பிளஸ் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் ஆஃப் ஐட்டம் டிரான்ஸ்ஃபர்டு ஒரு பால் பார்க் நம்பர், லெட்ஸ் சே 40 rupees. ஓகே, டிரான்ஸ்ஃபர் பிரைஸ் வந்து இவங்க கேட்கறது 35 ரூபாய்க்கு கொடுனா, இந்த சினாரியோ இருக்குல்ல, அவன் கேட்கறது 35 ரூபாவில எனக்கு காஸ்டே அது ரா மெட்டீரியல் பண்றதுக்கே 40 ரூபா ஆகுறதுன்னா, இந்த சிச்சுவேஷன்ல சப்ளைங் டிவிஷன் எந்த விதமான இன்டர்னல் டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் அக்ரிமெண்ட்டுக்கு போகக்கூடாது. இதுதான்டா, இதுதான் பிள்ளையார் சுழி, இதுதான் ஹனுமார் வால், ரெண்டுமே இந்த ஃபேக்ட் தான் இந்த டிரான்ஸ்ஃபர் பிரைசிங்கை பொறுத்த வரைக்கும். See, marginal costing ஆவது we come up with margin of safety, break even point, that this ஒவ்வொரு சினாரியோக்கு இது கான்ட்ரிபியூஷன் பர் யூனிட் பர் பிவி ரேஷியோ. இங்க ஒரே தம் ரூல் தான், சப்ளைங் டிபார்ட்மெண்ட் அவன் ப்ரொடக்ஷன் காஸ்ட்டை விட எய்தாப்ல அவன் கேட்குற காஸ்ட்டுக்கு கம்மியா அக்ரி பண்ணிக்க கூடாது. ஓகேவா? The maximum results from the fact that the receiving division will buy them at the cheapest price. இன்னொரு மென்டாலிட்டி என்ன, ரிசீவிங் டிவிஷன் என்ன பண்ணுவான், வெளியில 40 ரூபா, அட்லீஸ்ட் இவன் 35 ரூபாய்க்கு கொடுத்தாவது பரவாயில்லன்னு இவன் யோசிப்பான். கரெக்டா? ஸோ இந்த ரெண்டு பெர்ஸ்பெக்டிவும் இருக்குன்னு சொல்றாங்க. செல்லம் இந்த எக்ஸாம்பிள் படிடா. என்ன சொல்றான் செல்லுமா? செல்லம் செல்லம் ஒரே ஒரு நிமிஷம், நான் ஒரு நிமிஷம். இப்ப மார்ஜினல் காஸ்டிங்க்கு நான் எப்படி ஒரு ஃபார்மேட் ஃபாலோ பண்றேன், அதே மாதிரி இந்த ஃபார்மேட் மெஜாரிட்டியா இருக்கும். ஓகேவா செல்லம்? அப்புறம் இன்னொன்னு சொல்லிடுறேன்டா. இப்போ ஆல்ரெடி நீங்க இதுல நல்லா ஃபைன் டியூன் ஆகி ஒரு கான்செப்ட் பேஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, ஓகேவா, அதுபடியே ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. சரியா? அந்த ஒரு டைமென்ஷன்லேருந்து வெளில வராம பார்த்துக்கோங்க. அன்லஸ் லிட்டில் யூ ஆர் பிரிட்டி கான்ஃபிடென்ட் இன் தட். இல்லை மேம், நான் வந்து எனக்கு இந்த ஃபார்மேட் அதை விட ஈஸியா இருக்குன்னா அப்போ இந்த ஃபார்மேட்டை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே படிச்சிருக்கீங்க, அப்போ உங்களுக்கு ரிவிஷன் தான் பண்ணணும்னா டேக் அ கால் அக்கார்டிங்லி, உங்க இஷ்டம். ம்? இப்ப பரிச்சலாம். இப்ப என்ன சொல்றான்டா, இவன் தான் டிவிஷன் எக்ஸ்ட்ரா. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஒன். சொல்லுங்க. ம், ம், ம். ஸோ என்ன பண்ணலாம்? சூப்பர் செல்லம்மா, அவ்வளோதான்டா. ஸோ ஃபர்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் சம்ல ரெண்டு விஷயம் கிளியராங்க. யாரு சப்ளைங் டிபார்ட்மெண்ட், யார் ரிசீவிங் டிபார்ட்மெண்ட்.
பேசிக்கா ரொம்ப மைக்ரோ லெவல்னு சொல்றேன். அடுத்தது சப்ளைங் டிபார்ட்மெண்ட்டோட அந்த யூனிட்டுக்கு கரண்டா காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் என்ன அது தெரிஞ்சுக்கணும். அவன் எவ்வளவு லாபத்துல அவன் விற்கணும் கொடுக்கணும்ன்றது சொல்றான். அப்போ செல்லிங் பிரைஸ் என்னன்னு பார்க்கணும். ஓகேவா? ஸ்டெப் நம்பர் 4 என்னன்னா, ஒருவேளை அவன் இது வேற எதுலயாவது கான்ட்ரிபியூட் பண்ணானா, if this cost is diverted, what is my opportunity cost? Step number 5, how much receiving department would like to negotiate? How much என்றது how much price ன்னு சொல்றாங்க சொல்லுமா. ஓகேவா? இந்த விஷயங்கள்லாம் கலெக்ட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா டிசிஷன் மேக்கிங் ஈஸியா இருக்கும். இதெல்லாம் தெரியும்டா, பட் தென் சொல்றேன் நான். இப்போ இந்த சம்ல டிவிஷன் எக்ஸ் சப்ளைங் டிபார்ட்மெண்ட், இவங்க வந்து y காஸ்ட் என்ன சொல்றான், மார்ஜினல் காஸ்ட் ஆஃப் 100 ரூபாய் சொல்றான்டா. if unit is transferred internally to division y, 25 ரூபாய் என்ன சொல்றோம், is contribution is foregone on an external sales. கரெக்ட் 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 செல்லம்மா. இப்போ இவன் விருப்பமா குடுக்கற விலை 125, கரெக்டா? எக்ஸ் எக்ஸ் இஸ் இன்ட்ரெஸ்ட் டு கிவ் இட் 120, நாட் பிலோ 120 அப்படி சொல்லிக்கலாமா? கரெக்டா செல்லம்? y வந்து will not agreed in excess of, not excess of 150. ஓகேவா செல்லம்? அப்ப இந்த 25 ரூபான்றது என்னன்னா, savings from producing, represents the savings from producing internally as opposed to buying externally. வெளியில இது 150 ரூபாய்க்கு ஆமா பர்ச்சேஸ் 150 ரூபாய். அப்பனா எனி அமௌண்ட் பிட்வீன் above 125 is favorable for supplying department, கரெக்டா? below 150 is favorable for the receiving department. அப்ப இந்த 25 ரூபாய் தான் savings from internally producing. internally for the receiving department. கரெக்டாடா? கரெக்டா சொல்றேனடா? சொல்லுடா சொல்லமா, சொல்லு சொல்லமா. ஓகேடா. ஸோ இந்த இது ஃபாலோ பண்ணீங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு 80% டேக்அவே எடுத்துடலாம்டா. இந்த மாதிரி நம்ம அனலைஸ் பண்ணணும். அவ்வளோதான்டா. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் ஸ்டெப்ஸே அவ்வளோதான்டா. செம்ம கரெக்டாக படிக்கணும்டா. மற்ற சாப்டர் எல்லாம் விட ஏபிசி காஸ்டிங், மார்ஜினல் காஸ்டிங் எல்லாம் விடவே சொல்றேன். ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் மட்டும் செம்ம கரெக்டாக படிக்கணும். சம்டைம்ஸ் யாரு சப்ளைங் யாரு ரிசீவிங்ன்றதே கொஞ்சம் குழப்பம் வந்துடும். நம்ம என்ன ஒரு விஷயத்துல ரொம்ப கிளியரா இருக்கணும்னா, சப்ளைங் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த வேலைக்கு மேல கொடுக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறான். ரிசீவிங் டிபார்ட்மெண்ட் எந்த வேலைக்கு கீழே அதாவது இப்படி இப்படி சொல்றான், இந்த விலை தான் டார்கெட், இதுக்கு மேல ஆஃபர் பண்ண முடியாது, கொடுக்க முடியாது, இந்த அமௌண்ட்டுக்கு கிரேட்டரா கொடுக்க முடியாதுன்னு நினைக்கிறது ரிசீவிங் டிபார்ட்மெண்ட். சப்ளைங் டிபார்ட்மெண்ட் இந்த விலைக்கு கீழே என்னால கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொல்றது சப்ளைங் டிபார்ட்மெண்ட். அந்த ரெண்டுத்துக்கும் நெகோஷியேட் நடக்கிறது இல்லையா, அது அந்த வேல்யூவை தான் வந்து we call it as transfer pricing. அவ்வளவுதான் செல்லமா. ஓகே, இன்ட்ரடக்ஷன் ஓகேவா? சார் சொல்வாரு, நீ இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் எங்க கிட்ட சொல்வாரு, இன்ட்ரடக்ஷன் கிளாஸ் நீ எவ்வளோக்கு எவ்வளோ 500% கவனிக்கோ அவ்வளோக்கு எவ்வளோ அந்த சாப்டர் ஈஸி ஆயிடுமா. எதுக்கு சொல்லுவார்னா, அன்னைக்கு மெயினா சாப்பிடாது அதே மாதிரி
சொல்வார். இப்ப கேக்குதாடா? ஹலோ? ஹலோ? ஆ, பிரேக் ஆயிடுச்சு. ஓஹோ! இந்த என்னமோ? என் மழை பெய்யுதா? ஓகே. எனக்கு இங்க எதுவும் இல்லடா. நல்ல வேளை நேத்திக்கும் பிரச்சனை இல்ல. இன்னைக்கும் எதுவும் பிரச்சனை இல்ல. காத்தாலேயும் பரவாயில்ல. அதான் செல்லம்மா. இப் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கோம். ஆ. ஏதாவது concepts இல்ல நீங்க ஏதாவது இது பண்ணி முடிஞ்ச வரைக்கும் சிடபிள்யூ எக்ஸாம் சொல்வாரு. ஆயில் அவாய்ட் பண்ண சொல்வாரு. அந்த மாதிரி குட்டி குட்டியா சில பேர்லாம் கிளாஸுக்கு பொங்கல் சாப்பிட்டு வந்து அப்படியே தூங்கிடுவாங்க. பசங்கலாம் கண்ணு சொருகும். அப்ப சார் கேட்பாரு, என்னம்மா பொங்கல் சாப்பிட்டியா?" அப்படின்னு. எங்களுக்கு அங்க 2 டிஷ் தான்டா அவைலபிளா இருக்குங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல. ஒண்ணு பொங்கல் இல்ல இட்லி. எவ்வளவு நான் இட்லியே டெய்லி சாப்பிட முடியும்? அதனால பொங்கல் சாப்பிட்டுருவோம். எங்களுக்கு தெரியாது. சார் இன்ட்ரோடக்ஷன் கிளாஸ் ஒரு தள்ளும் அப்படியே. எல்லாம் ஜாலியான டீம்ஸ்டா. ச்சே. Okay. Transfer pricing is concerned with the price one profit center charges other profit center within the company செல்லம். ஓகேவா? இங்க supplying profit centers revenue becomes a receiving profit centers cost. இது செல்லமா அண்டர்லைன் பண்ணிக்கோடா. The transfer price chosen can have a significant impact on the evaluation of profit centers performance. அண்டர்லைன் பண்ணிக்கோ செல்லம். ப்ராஃபிட் சென்டர் வந்து மேஜர் இஷ்யூடா. இப்போ கரண்ட் பிசினஸ் வேர்ல்டுல மேஜர் இஷ்யூ. இதெல்லாம் ஹை லெவலா நோட் பண்ணிக்கோங்க. ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் பிளேஸ் அ வெரி இம்பார்ட்டன்ட் இன் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன். ஓகேவா? ரொம்ப இம்பார்ட்டன்ட்டா. ஃபிக்ஸிங் ஆமாமா. செம்ம டாபிக்டா அது. பா ஆசம். ஃபிக்ஸிங் ஃபேர் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்ஸ் வந்து இதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோக்கண்ணா. டாக்ஸ் பர்டன் கம்மி பண்ணணும்னா ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஃபேரா ஃபிக்ஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு கம்மி பண்ணிக்கலாம். ஆர்கனைசேஷன் சில ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா ப்ரொடக்ஷன் சேல்ஸ் ரிசர்ச் அந்த மாதிரி வரும் ஒரு ஹெட் கீழே. சிலது எப்படி இருக்கும்னா டிவிஷன்ஸாக ஸ்பிட் ஆகும். டிபார்ட்மெண்ட் 1 டிபார்ட்மெண்ட் 2 டிபார்ட்மெண்ட் 3 அந்த மாதிரி. அதில் ப்ராடக்ட் சர்வீஸ் அப்படி வரும். ஸோ the questions may require understanding the issues that a company faces in establishing the transfer pricing as well as able to calculate an acceptable transfer price under certain situations. இது ஜென்ரலா அப்படி வரும்னு சொல்றாங்க. திருப்பி தான் ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. இங்க பாருங்க கண்ணா, profit of both the divisions as well as the evaluation and compensation of their managers are affected by the transfer pricing. Since profit-based performance measures of two divisions are affected, ROI return on investment. R ரெசிடுவல் இன்கம்ன்றது ஆர்ன்னு சொல்லுவாங்க. ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்ன்றது வந்து ஒரு ஆக்சுவலாக ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங் டீமில் இருந்தேன் நான். ஒரு 6 months இருந்தேன் நான். கொஞ்சம் லிட்டில் பிட் டிஃபிகல்ட்டு டீடைல்டு ப்ராசஸ்ஸு அட்டென்ஷன் டு டீடைல்ஸ் அந்த மாதிரி இருக்கும்டா. எமோஷனலி சார்ஜ் இஷ்யூ ஆஸ் வெல் அது. ஏன் எமோஷனலி சார்ஜ் இஷ்யூனா இட் ஹேப்பன்ஸ் பிட்வீன் டிபார்ட்மெண்ட்ஸ். அகெயின் ஐ மைட் பி சீயிங் த சேம் பர்சன் ஃபார் சம் அதர் திங் ஆல்சோ. ஸோ இட் ரெக்வயர்ஸ் அ வெரி ஸ்மார்ட் வே ஆஃப் அசர்ட்டிவ் நெகோசியேஷன் சொல்லுவாங்க. அசர்ட்டிவ் நெகோசியேஷன். என்னெல்லாம் அட்வான்டேஜஸ் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைஸிங்னா இதுக்குள்ளேருந்தே வாங்கிக்கும் போது என்ன ஆயிடும்னா சரிப்பா நம்மளுக்கு வெரி குட்ரா பாயிண்ட்ரா. டிரான்ஸ்போர்டேஷன் காஸ்ட் இருக்காது. கம்பெனிக்குள்ளேருந்தே வாங்கிக்கணும் இருக்கான இது இருக்குன்னா ஒரு பயம் இருக்காது. யார் டிமாண்ட் பெருசா இருந்தாலும் நம்ம இது கரெக்ட் அது ஒண்ணு. அதே மாதிரி ஒரு சஜஷன்ஸ் கூட கேட்டுக்கலாம். இப்ப எப்படின்னா வீட்ல இருக்கிற வெல்விஷர்ஸ் கிட்ட சஜஷன் கேட்டுப்போம்ல, அந்த மாதிரிடா சஜஷன்ஸ் கேட்டுக்கலாம். இப்ப எனக்கு மொத்தமாவே ஒரு 16 லோட் ஆஃப் க்ரூட் ஆயில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா அந்த இவர்கிட்ட வந்து 12 தான் இருக்குன்னா
அவரோட இன்ஃப்ளூயன்ஸ்ல குயிக்கா கூட வாங்கி கொடுத்துடலாம். இன்டர்னல் டிபார்ட்மெண்ட்டோட மேனேஜர் சொல்றேன். சரி, இதனால இதுல பெரிய விஷயம் என்ன தெரியுமாடா? இந்த சப்ளைங் ப்ராஃபிட் சென்டர் மேனேஜர்ஸ் இருக்காங்களா, பயங்கர மோட்டிவேட்டடா இருப்பாங்க. என்னன்னா, அவங்களுக்கு அப்ரைசலுக்கு ஒரு இது பெரிய பாயிண்டா இருக்கும். நல்லா நெகோஷியேட் பண்ணலாம் அவங்க டிபார்ட்மெண்ட்டுக்காக. இன்னொன்னு, இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஆஃப் இன்டர் கம்பெனி கூட்ஸ் ஆர் சர்வீசஸ் இருக்கிறதுனால மேனேஜர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அக்ராஸ் டேஷ்போர்ட் இப்போ மேனுஃபேக்சரிங் செட்டப்ஸ் எல்லாத்துலேயுமே அட் எவ்ரி மீ அது என்ன மீட்டரா? இல்லை இல்லை இல்லை, அது என்னடா, இங்கேருந்து கொஞ்சம் தூரம் நான் நடந்தேன்னா அது என்ன சொல்லுவாங்க மெஷர்மெண்ட்டுக்கு? சம் மீட்டர்ஸா? ஆஃப் ஓகே, 200 மீட்டர்ஸ் இருக்குல்லடா. 200 மீட்டர்ஸ்னா பக்கம் தானே? 200 மீட்டர்ஸ் இமேஜின் பண்ண முடியுதா செல்லம்? ஆமா, ஒரு சாதாரண 200 மீட்டர்ஸ். எவ்ரி சம் மெஷர்மெண்ட்ல மேனுஃபேக்சரிங் ஆர்கனைசேஷன்ஸ்லாம் டேஷ்போர்ட் வச்சிருக்காங்க, which can be easily. இவ்வளோ சம் அந்த மெட்ரிக்ஸ்க்காக வச்சிருக்காங்கடா, எல்லாமே பார்க்கணும். அந்த மாதிரி ஏதோ ஒன்று சொன்னாங்க. ஒரு நிமிஷம்ங்க. அதுல என்ன இப்போ ஆல்மோஸ்ட் ப்ரொடக்ஷன் வச்சுக்கோங்க, சீட்ஸ் பெயிண்ட் ஆர் எனிதிங், அதுல இருக்குமா இந்த டிபார்ட்மெண்ட்ல, இந்த டிபார்ட்மெண்ட்ல அந்த அந்த ஸ்டேட் அப்டேட்டே இருக்குமா. அப்ப அந்த டேஷ்போர்ட்னால என்ன ஆயிடும், ஜாஸ்தியோ கம்மியோ டக்குனு இன்டர்னலாவே பேசி சார்ட் அவுட் பண்ணிக்கலாம் இல்லையா? புரியுதாடா நான் சொல்றது? தீப்தி, தீப்தி, ஹை வியூவா புரியுறதாடா? அந்த மாதிரி கேக்குறதுடா. அதுதான் சொல்லமா அந்த கம்பேரிசன் ஷாப்பிங் சொல்லுவாங்க. கம்பேரிசன் ஷாப்பிங் அப்படி பண்ணும்போது என்ன ஆயிடும்னா, ஓகே, டக்குன்னு அவன் சொல்லுவான், சார் அது வந்து இ டிபார்ட்மெண்ட் நிறைய இருக்கே சார், அந்த ரா மெட்டீரியல் அதுலேருந்து எடுத்துக்கலாம்னு சொல்லுவாங்க சூப்பர்வைசர். அப்படியாப்பா, இந்த ரா மெட்டீரியல் பார்ப்பானா டக்குன்னு டீல ஜாஸ்தியா இருக்கிற மாதிரி காமிக்கும், எடுத்துக்கோ முடிச்சுக்கோ. அப்ப என்ன, தட் இஸ் கால்ட் அஸ் கம்பேரிசன் ஷாப்பிங். அதுதான் காமிக்கலாம்னு பார்க்குறேன். எங்க சார் எடுக்கும்போது பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வருவாடா. அப்ப கூகுள் கிடையாதுல்ல, பிக்சர்ஸ்லாம் எடுத்துட்டு வந்து காமிப்பார் அழகா. ஒரே நிமிஷம். செல்லம், இங்க தெரியுதாடா டேஷ்போர்டு மேல? ஆ இதுக்கு பேர் மேனுஃபேக்சரிங் டேஷ்போர்ட் சொல்லுவாங்க. எவ்ரி 200 மீட்டர்ஸ்க்கோ 300 மீட்டர்ஸ்க்கோ இருக்கும் அது. சி இதுல தெரியுறதா? இப்போ இது ஆ ஆமா ஆமா செல்லம். ஃபேக்டரியில ஃபேக்டரிக்குள்ள இந்த மாதிரி எவ்ரி 200 மீட்டர்ஸ்க்கு டேஷ்போர்டு வச்சிருக்காங்க. சி ஒவ்வொரு ரா மெட்டீரியலோட இதுவும் இந்த மாதிரி வந்துடும். இது விட கொஞ்சம் கூட பெருசு இருக்கும். ஒவ்வொரு ரா மெட்டீரியலோட ஸ்டேட்டஸ் இந்த மாதிரி இருக்கும்டா. ரா மெட்டீரியலோட ஸ்டேட்டஸ், எவ்வளோ ஷிஃப்ட் ஒர்க்கர் எந்த இதுல இருக்காங்க, அடுத்த ஷிஃப்ட்ல எவ்வளோ பேர் வரப்போறாங்கன்னு முதற்கொண்டு எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஷிஃப்ட் பீப்புளோட நேம்ஸ் கட 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 கடன்னு வரும். யார் இன்னைக்கு இல்ல, யார் இன்னைக்கு இருக்காங்க, அந்த மாதிரி. புரியுதாடா? இமேஜின் பண்ண முடியுதா? இந்த இந்த இது பண்றதுனால இப்ப டக்குன்னு இது உனக்கு ரா மெட்டீரியல் வேணும்னு வச்சுக்கோடா. இப்ப இந்த டேஷ்போர்ட் பார்த்தாலே இதுல இருக்க டக்குன்னு நாங்க ஆர்டர் பண்ணி எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லிடலாம், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னா கம்பேர் ஷாப்பிங். ஓகேவா? ம். எதுடா? இல்ல இல்ல இல்ல, ஃபேக்டரிக்குள்ள எவ்ரி 300 மீட்டர்ஸ். அப்படியாடா? ஓ, கூலியா? கூலியா? இதுவா? குபேராவா? குபேரா. ஓ ஓ, சரி சரி சரி. குட் கேர்ள், யூ ஆர் அ குட் கேர்ள் தென்.
இந்த மாதிரி தான் கண்ணா. இங்க பாரு, ஃபர்ஸ்ட் ரா மெட்டீரியல் லிஸ்டிங் பண்ணுவாங்க. அப்புறம் ரா மெட்டீரியல் லிஸ்டிங் பண்ணிட்டு எந்த ரா மெட்டீரியல் ஃபுல்லா எல்லாம் கம்பெனிலேயே கம்ப்ளீட்டா ஷார்ட்டேஜ்ன்ற நிலைமையே வராம இருக்கிறதுக்கு தான் இது பண்ணுவாங்க. அதே மாதிரி எக்ஸாக்ட்லி இப்ப அதான் இப்ப அது எக்ஸாக்ட்லி அப்போ அந்த லெவலும் வரும் சொல்லுமா. ஓரமா பார்த்தேன்னா டேஞ்சர் லெவல், இந்த இந்த மெட்ரிக்ஸ்க்கு மேலேயே வரும். ஒவ்வொரு ரா மெட்டீரியல் மேலே டேஞ்சர் லெவல், ஆர்யூக்யூ, நீ படிக்கிறல்ல அது எல்லாமே மேல போட்டிருப்பான் அழகா. ஆர்இக்யூ, மேக்ஸிமம் வென்ட்ரி லெவல், உங்களால விஷுவலைஸ் பண்ண முடியுதா? ஓ. ஆ ஆ ஆ ஆ கரெக்ட் கரெக்ட். இதுக்கு ஆமா ஆமா கரெக்டா சொல்லுமா. நல்லா இருக்கும் அந்த படம். அதாவது நல்லது எடுத்துக்கலாம், நல்லது இருக்கு, கெட்டதும் இருக்கு. நல்லது மட்டும் எடுத்துட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். ஆமா ஆமா கரெக்ட் 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 செல்லம். இப்ப பாரு செல்லமா, இதுதான் செல்லமா, எவ்ரி 200 to 300 meters இருக்கும். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னு வச்சுக்கோ, இதெல்லாம் நீ எக்ஸாம்பிளா எழுதலாம் தீப்தி. அட்வான்டேஜ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங்லாம் நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நீங்க எக்ஸாம்பிள்ஸ்ல எழுதுறதுக்கு தான் சொல்றேன். இதெல்லாம் கனெக்ட் பண்ணி எழுதிக்கோங்க. ஓகேவாடா? சோ இதன் மூலமா நீங்க உங்களுக்கு என்ன ஆகுன்றது நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்களேன். நெறைய டாப் மேனேஜர்ஸ்க்கு வந்து பிளானிங்க்கு நெறைய இது இருக்கும். இந்த ஒன் டேஷ்போர்ட் இந்த 6 பர்ப்பஸையும் சால்வ் பண்றது பரிச்சலமா, டிசிஷன் மேக்கிங் டாஸ்க் வந்து மோர் பர்சனல் கிட்ட வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணதுக்கான இது வருது. மெயினா மோர் பீப்புள்ன்றத விட, இப்ப என்கிட்ட இல்லப்பா, உங்ககிட்ட இருக்கிறத குடுக்குறேன்னு டக்குனு ஃபோன் பண்ணி கேட்டு முடிச்சிடலாம். அதே மாதிரி கண்ட்ரோல் இருக்குங்கண்ணா. இப்ப டிபார்ட்மெண்ட்ல இருந்து மூவ் ஆயிடுத்துன்னா இவனுக்கு கம்மியாயிடுமா, இவன் டக்குனு ஆர்டர் போட்டுருவான். புரியுதா செல்லமா? ஒரு இவன் வந்து he would be interacting with a regular some supplier இல்லையா? அப்ப என்ன ஆயிடும், அவன் டக்குனு ஆர்டர் போட்டு அடுத்த நாள் வந்து இறங்கிடும். டக்குனு என்ன ஆயிடும், நம்மளதுல ஸ்டாக் லெவல் இன்க்ரீஸ் ஆகி இங்க காமிச்சிரும். அங்க வேலை முடிஞ்சிரும், ப்ராடக்ட் வெளில போயிடும். ஓகேவா? மேனேஜர் கேன் மூவ் குவிக்லி டு மேக் நீடட் கரெக்ஷன்ஸ். புரியுதா? ஆ மேனேஜர் இப்ப இந்த ப்ராசஸ் இருந்தா என்ன நடக்கும்னு நினைக்கிறாங்க தீப்தி? இப்ப இதுவே லெட்ஸ் டேக் எனி டைப் ஆஃப், இப்ப நம்மளுக்கு தெரிஞ்சது கேட்டரிங் தான், சாப்பாடு தான்ல. இது மாதிரி இப்படி இருக்கு சாப்பாடு கேட்டரிங். சொல்லி லெட்ஸ் இமேஜின் நீங்க ஒரு டேஷ்போர்ட் வச்சிருக்கீங்க. யூ ஆர் டூயிங் சம் டிஜிட்டலைஸ்டு வே ஆஃப் நோ லுக்கிங் அட் திங்ஸ் ஃபார் அ கேட்டரிங் இண்டஸ்ட்ரின்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி போயிட்டே இருக்க, தோரம்பருப்பு கம்மின்றான், பாயசம் முடிஞ்சிடுச்சு அப்படின்ற ஒருத்தர், தோரம்பருப்பு கம்மி, அப்படியே தோரம்பருப்பு பண்ணியா லோடு போடுன்றான். இந்த மாதிரி டேஷ்போர்ட் செட் பண்ணிருக்கீங்க. அப்ப என்ன ஆயிடுறதுன்னா, அது வந்து இட் பிகம்ஸ் ஈஸி ஃபார் யூ. ஆ நான் லிஸ்ட் எழுதிண்ட வாட்ஸ்அப்ல அமிச்சுன்னு மண்டை கொச்சல. இப்ப இன்னொன்னு கூட வந்து இருக்கடா ரீசெண்டா. எவ்வளவு கஷ்டம்டா. ம். ஆ ஆ ஆ பா சூப்பரா. ஆமாண்டா. இதெல்லாம் அதாவது இது எப்படின்னா எல்லாமே ஆட்டோமேட் பண்ணிடணும். இப்ப அதாவது மானிட்டரிங் மட்டும்தான்
அந்த ரைட் அமௌண்ட் ஆஃப் வாட்டர், ரைட் அமௌண்ட் ஆஃப் இன்கிரீடியன்ஸ், ரைட் அமௌண்ட் ஆஃப் உப்பு, அது மட்டும் தான் நம்ம கண்ட்ரோல்ல இருக்கணும். எவ்ரிதிங் ரெஸ்ட், எவ்ரிதிங் கிளீனிங்கா இருக்கட்டும், இல்ல ரீவாம்பிங் த என்டையர் இது எண்ட் ஆஃப் த டேயா இருக்கட்டும், இல்ல சாமான் வருது போறதா இருக்கட்டும், எல்லாமே ஆட்டோமேட் பண்ணாதான் நம்மளால வேலை கடகடன்னு முடிக்க முடியும். 12:30 மணிக்கு சொல்லிட்டு 12:40க்குனாலும் இதுல ஒத்துக்க மாட்டாங்க. கரெக்டா? ஸோ அங்கெல்லாம் வந்து ஸோ நீங்க இப்படி ஏதாவது எனி கான்செப்ட் ட்ரை டு கிவ் அ வெரி பிக் பிக்சர் அண்ட் கிவ் சம் ரியல் லைஃப் எக்ஸாம்பிள்ஸ் டு கிவ் மோர் லைஃப் டு தட் கான்செப்ட். ஓகேவா? ஸோ மேனேஜர்ஸ் ஆர் மோர் லைக்லி டு எக்ஸசைஸ் இனிஷியேட்டிவ் சச் கம்பேரிசன் ஷாப்பிங் உங்ககிட்ட சொல்லிட்டேன்டா. ஓகேவா செல்மா? ஸோ ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் அதுக்கு வந்து இந்த போர்டு பயங்கர helpful-ஆ இருக்கும். See, managers become more proficient. See, வேலை சுலபமா என்னடா ஆகும்? அடுத்த ஸ்டெப்புக்கு யோசிப்பேன்ல. இப்போ இதெல்லாம் நான் ஆட்டோமேட் பண்ணிட்டேன்னா நான் என்ன நினைப்பேன்? இதுப்பா ஆட்டோமேட் பண்ணேப்பா, அடுத்தது யோசிக்கலாம். அப்ப யூ பிகம் மோர் குவாலிஃபைட் ஃபார் ஹையர் மேனேஜ்மெண்ட் பொசிஷன்ஸ். கரெக்டா? இல்ல குண்டு செட்ல குதிரை ஓட்டினே இருக்க வேண்டியதான். ஓகே ஓகே ஓகே. எழுது 4 kgs ஆஃப் பாக்ஸைடு டிபார்ட்மெண்ட்லேருந்து டிபார்ட்மெண்ட் பிக்கு போச்சு. ஃபோன் போடு இருக்கா இல்லையா? பி இருக்குன்னு சொல்லிட்டான்ப்பா. ஓகே எடு. இந்த மாதிரி பண்ணியிருந்தோம்னா எப்ப நான் ஜப்பான் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆகுறது? கரெக்டா? ஸோ தட் இஸ் வாட் இஸ் த கீ ஹியர். ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ப்ரைசிங் அதுவும் இப்போ வந்து எக்ஸ்ட்ராடனரியா இருக்கு. அதோட சிக்னிஃபிகன்ஸ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராடனரி, எஸ்பெஷலி இன் இன்டர்நேஷனல் டாக்ஸேஷன் அந்த ஃபீல்ட்ல பயங்கரமா இருக்குடா. நெக்ஸ்ட் கம்மிங் டு டிஸ்அட்வான்டேஜஸ் சொல்லமா சொல்லமா இதுல டிஸ்அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, ஒருவேளை ப்ராப்பர் அப்டேட் நடக்கலைன்னா டெக்னிக்கலி அந்த டேஷ்போர்டில் எவ்ரிதிங் கோ ஃபார் டாஸ்க். ஸோ வெரி ரெஸ்பான்சிபிள் பர்சன் ஷுட் பி அலைன்டு. ஒரு 24 hours ஆள் உட்காந்துட்டே இருப்பாருடா. ஓகேவா? சி என்னன்னா இந்த 24 hours ஆள் உட்காந்துட்டு இருக்கிறது என்னன்னா எல்லா டிபார்ட்மெண்ட்டோட கோஆர்டினேஷனோட தான் அது இன்டெகிரேட் ஆகும். இப்போ எனக்கு சம் 2 kgs ஆஃப் ரா மெட்டீரியல் எனக்கு இல்லைன்னா நான் வந்து அதை அப்டேட் பண்ணணும். அங்கே ஒரு ஆப் மாதிரி இருக்கும். அந்த ஆப் வில் கெட் கனெக்டட் டு தட் மெயின் சர்வர். ஆனா அந்த மெயின் சர்வரை பார்த்துக்கிறதுக்கு ஒரு ஆள் இருப்பாங்க. ஓகேவா? ஸோ இன்னொரு விஷயம் என்னன்னா, சம்டைம் அதான் சொல்றேனே, கார்டு நல்லா சூப்பரா ஆர்கனைஸ் பண்ணி ஒரு கார்டை டச் பண்ணா குடுகுடுன்னு எல்லாம் விழற மாதிரி தான்டா. இங்க ஒண்ணு டச் ஆச்சுன்னா இங்க அடிச்சா அங்க வலிக்கும்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். இங்க வந்து நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன்னா the dashboard will go for a task. It has to be done very 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 carefully. எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. இன்னொன்னு இப்போ நான் ஒரு மேனேஜர் கனெக்ட் பண்ணும்போது see not all managers will be friendly இல்ல. இல்லன்னு கூட சொல்லிடலாம். அந்த ஒரு டிஃபிகல்ட்டி இருக்கு. கரெக்டா? அதே மாதிரி டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஃபிக்ஸ் பண்றதுல எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் தான் இருக்கணும்டா. சும்மா நார்மல் மேனேஜர் நாலேஜே தெரியல அவனை போயிட்டு ஓகே எல்லாம் முடிச்சிருப்பா இன்டர்லாம் இந்த ரவுண்ட்ல அவங்க கிட்ட தானே இருக்கு அப்படிலாம் பேசக்கூடாது. He should be well trained, he should be well experienced in such a way that the transfer pricing negotiation should happen benefiting both the ends, and especially for the supplying department it should be on a higher end, so that நம்ம ஒர்க் ஃபோர்ஸ்க்கும் அவனுக்கு பெனிஃபிட் இருக்கிற மாதிரி எடுத்துட்டு வரணும். அந்த மாதிரி ட்ரெயின்டா இருக்கணும். அது சிலமா டிஸ்அட்வான்டேஜஸ். எப்படி டிரான்ஸ்ஃபர் பிரைசிங் பண்ணோம்னா ரிசோர்சஸ்லாம் ஆப்டிமல் மேனர்ல இருக்கணும். கோல் காங்க்ருவன்ஸ் தான் பூர்த்தி செய்யற எக்ஸாக்ட்லி கரெக்டா. டிவிஷனல் மேனேஜர்ஸ் வந்து மோட்டிவேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஓகே அது அப்படிலாம் இல்லாம எப்படின்னா வந்து அந்த அந்த என்டையர் ஃப்ளோவே எப்படி இருக்கணும்னா அந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஃப்ளோவே மோட்டிவேஷன் கிரியேட் பண்ற மாதிரி இருக்கணும். ஃபெசிலிட்டேட் தி அசஸ்மெண்ட் ஆஃப் அண்ணாமலை ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? எப்படி ஃபீல் பண்ணு இல்ல நீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அவரோட ஸ்பீச்? அப்துல் கலாமோடது. இன்னைக்கு அப்துல் கலாமோட இதுவாடா பர்த்டே வாடா. பா சூப்பர்ல அவர் ரிமைண்ட் ஆயிடுது. ஐ எம் அ கிரேட் ஃபேன் ஆஃப் ஹிம். வெரி வெரி என்ன சொல்றது. ஆமா ஒண்ணுமே இல்லடா. நான் வந்து அதாவது அவர் எழுதின புக்கை படிச்சது இல்ல. ஆனா அவரை பத்தியான அந்த கருத்துக்கள், அவரை குட்டி குட்டியா சொன்ன நிறைய விஷயம்லாம் மைண்ட்ல பயங்கரமா ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அதுல வந்து அவர் அவர் வந்து எப்படி சொல்லுவாருன்னா ஒரு இடத்துல சொல்லுவாரு,
ஹாப்பியா படிங்க அப்படின்னு மாதிரி சொல்லுவாரு. நல்லா ஹாப்பியா ஜாலியா அப்படி படிங்க. அப்போ உங்களுக்கு வந்து அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். இன்னொன்னு இன்ட்ரெஸ்ட் எடுத்து படிங்க அப்படின்ற மாதிரிலாம் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லுவார். அண்ணாமலையோட ஸ்பீச் எப்படின்னா யோசிக்க வைக்கும் நம்மள. நீங்க ஒரு வாட்டி அப்சர்வ் பண்ணி பாருங்க. அவரோட ஸ்பீச் பாத்தீங்கன்னா யோசிக்க வைக்கும் நம்மள கண்டிப்பா. ஏதோ ஒரு பாயிண்ட் நீங்க யோசிப்பீங்க செல்லமா. ஒரு கிளாரிட்டியா இருக்கும். ஒரு ஒரு ஹிஸ்ட்ரி, he will talk history also. ஹிஸ்டரியில இருந்து எடுத்து he will connect it. ஸோ என்ன ஆகும்னா அது ஏதாவது ஒரு ஒரு பர்சன்டேஜ் உங்ககிட்ட ஒரு சேஞ்ச் இருக்கும் செல்லம். சில டாக்ஸ்ல தான், சில பேரோட டாக்ஸ்ல. பாரதி பாஸ்கர் அவங்க ஸ்பீச் கேட்டிருக்கீங்களா? மந்திரம் அவங்களது கூட எனக்கு நல்லா ஃபீல் பண்ணுவேன். ராஜா அவங்களது வந்து காமெடியாவும் இருக்கும், ஒரு மாதிரி சென்சிபிளாவும் இருக்கும். நல்லா எடுத்திருப்பாங்க. சாலமன் பாப்பையா அவர் வந்து ரொம்ப நன்னா பண்ணுவாரு. சுவாமிநாதன், ஓகே சுவாமிநாதனா அவரது நீங்க எப்பாவது தென்காட்சி சுவாமிநாதன், சாரிடா கரெக்ட். அவரது கேட்டிருக்கீங்களா? அவரது எப்படின்னா எக்ஸாக்ட்லி அவர்தான் அதான் அவர்தான் அவர்தான். ஆமா. சிலம்மா அப்பெல்லாம் எங்களுக்கு ரேடியோ தானே நாங்க இருந்தபோது. ஸோ எப்படின்னா கரெக்டா ஸ்கூல் கிளம்புற டைம்ல 3 மினிட்ஸ் தான் வரும் அவருது. ஆனா அந்த 3 மினிட்ஸ்க்காகவே நான் வெயிட் பண்ணி கேட்டுட்டு அதுக்கப்புறம் கிளம்புவேன். ஹை வேல்யூஸ்டா அவர் சொல்றது. ஒரு கதை தான் இருக்கும். ஒரு சிங்கம் வருது அப்படின்னு தான் ஆரம்பிப்பாரு. இல்ல ஒரு முயல் ரொம்ப நாழி வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாரு. இல்ல ஒரு இடத்துல மழை கொட்டுது அப்படி ஆரம்பிப்பாரு. ஆஹ் அதெல்லாம் ரொம்ப நல்ல ஸ்பீச் தான். சரி அதெல்லாம் மோட்டிவேட் பண்ணும். அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சிஸ்டம் இருக்குல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டை எடுத்து காமிக்கணும், நம்ம ஒர்க்கருக்கு நல்லா கொடுக்கணும், அதன் மூலமா நம்மளும் அடுத்த லெவலுக்கு போகணுன்றது ஒரு விஷயத்துல ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஸ்ட்ராட்டஜி வந்து செம்ம ஹைலி மோட்டிவேட்டிங் ஒரு ஃபேக்டர் சொல்லலாம். அப்புறம் அசஸ்மெண்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பெர்ஃபார்மன்ஸ், டிவிஷனல் அட்டாமி அதெல்லாம் மற்றதுடா. வை டு ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சிஸ்டம் எக்ஸிஸ்ட்னா மெயினாக கோல் காங்க்ரூவன்ட் டிசிஷன்ஸ், இன்னொன்று மோட்டிவேட்டிங் த மேனேஜர்ஸ். ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் ஞாபகம் வச்சுக்கோச்சலமா, மேனேஜர்ஸ் மோட்டிவேஷனுக்கு பெரிய விஷயமா இருக்கு. அப்புறம் மல்டிநேஷனல் கம்பெனிஸ் வந்து டாக்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு இதெல்லாம் மற்ற கிரைட்டீரியா. ஸோ வாட் இஸ் த த்ரீ ஸ்பெசிஃபிக் கிரைட்டீரியா தட் கேன் ஹெல்ப் சூசிங் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா மூணு அண்டர்லைன் பண்ணிக்கோச்சலமா. ப்ரமோஷன் ஆஃப் கோல், எம்சிக்யூ கொஷின். Promotion of coal congruence, promotion of sustained high level, promotion of high level of subunit autonomy in decision making. Okay chalam. Okay kanama. So objectivesலாம் பார்க்கலாம். செல்லமா அந்த objectives மட்டும் go through பண்ணிட்டு வரீங்களா கண்ணா? Objectives objectivesம் problems with transfer pricing go through பண்ணுங்க. ஏதாவது டவுட்னா சொல்லுங்க, clarify பண்றேன். திருப்பி அதான் பேசிருக்காங்க. So next class we will start with sums. Okay வா செல்லம்? Okay. புரிஞ்சுதாடா உனக்கு theory? Good. Super. We will start with sums. இதுல வந்து எவ்வளவு sums? 25 sums இருக்குமா? ஆ, theory mix. எக்ஸாக்ட்லி. இப்ப பாருங்களேன், டூவல் ரேட் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்னா என்ன? டூ பார்ட். சிலது வந்து அந்த மாதிரி. ஏய் நான் வந்து இந்த மாதிரி இதே மாதிரி போட்டிருக்கேன்டா. டயக்ராமேட்டிக்லி ஐ எக்ஸ்பிளைன்டு. இந்த ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங்கும் ஸ்டேஜ் ஒன் காஸ்டிங் ஜாயிண்ட் ப்ராடக்ட்ஸும் மட்டும் ஃபுல்லாவே டயக்ராமா இருக்கும் இந்த. சரி, பார்க்கலாம். எனக்கு ஆக்சுவலா ரொம்ப பிடிச்ச டாபிக் இது. எங்க சார் சூப்பரா. ஓ, ஓகே ஓகே ஓகே. சூப்பர் செல்லம். ரொம்ப நல்லா இருக்கும்டா இது. ஸ்டேஜ் ஒன்ல காஸ்ட் எங்க சார் ட்ரான்ஸ்ஃபர் பிரைசிங் சூப்பரா சொல்லி கொடுத்தாருடா. அதாவது அவரோட அவுட்கம் தான் நான் இந்த எழுதினதுலாம். அவரோட நோட்ஸ்லாம் வச்சிருக்கேன் நான் இன்னும். பா
அப்படியே கண்ணு தெரியாது தீப்தி அவருக்கு. ஒரு கண்ணு தெரியும், சுமாரா தெரியும், மங்களா தெரியும். பாலா சார்ன்னு சொல்லிட்டு போட்டு கூட பாருங்க. கீழ்ப்பாக்குல இருக்காரு பாலா சார். அவர் வந்து இந்த சப்ஜெக்ட் கார்ப்பரேட் ஃபினான்ஷியல் ரிப்போர்ட்டிங்லாம் வேற லெவல். சூப்பரா சொல்லி தருவார். கண்ணு தெரியாதா நான் பேப்பர் வச்சு அப்படியே ஓரலா சொல்லுவார்ல அதை வச்சு அப்படியே அந்த கிட்டத்தட்ட நம்ம அங்க போயிடுவோம் அந்த மாதிரி. இந்த விஷுவலைசேஷன்லாம் அவர் எடுத்துன்னு வர சொன்னதுதான். எந்த ஒரு விஷயம்னாலும் மைண்ட்ல விஷுவலைசேஷன் பண்ணிக்கணுமா, தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட்லாம் சொன்னதெல்லாம் பாலா சார் தான். அதாவது எப்படின்னா எனக்கு வந்து பாலா சார்து வந்து பிரசாத் சார்து வந்து ரசகுல்லானா பாலா சார்து வந்து காஜு கட்லி அந்த மாதிரி. சோ இன்ட்ரெஸ்டிங்கா அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட்ஸ் மேலாம் ஒரு கிரேஸ் வந்தது தீப்தி எனக்கு. பேஷனேட்டா ஐயோ சூப்பர் 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 படிச்சது. படிக்கிற ரீசன் இன்னமும் நான் அதை ஹாப்பியா இவ்வளோ அட்டெம்ப்ட் எடுத்தும் ஸ்டேஜ் ஃபோருக்கு இன்னும் ஹாப்பியா படிக்கிறேன்னா அதுக்கு ரீசன் வந்து பாலா சார். அந்த அது எப்படி சொல்றதுன்னு தெரியல. சார் கிட்ட சொல்லுவேன் சார். நியூ சப்ஜெக்ட் அது சொன்ன விதம் இருக்கு பாத்தீங்களா? அப்படி எப்படி ஸ்டார்ட் பண்ணுவோமா, இது உண்மை கிடையாதுமா, ரொம்ப ஈஸிமா. ஒரு கம்பெனி இமேஜின் பண்ணிக்கோங்க. 4 டிபார்ட்மெண்ட் இருக்கு அப்படிதான் ஆரம்பிப்பாரு. அப்படியே அந்த நாள் எல்லாருமே அப்படியே அந்த விஷுவலைசேஷன் போயிடுவோம். கிட்டத்தட்ட பொன்னியின் செல்வன் புக்கு படிச்சவங்க எல்லாம் ஒரு விஷுவலைசேஷன்லயே படிப்பாங்கல்ல. அந்த மாதிரி புக்கே ஓபன் பண்ண மாட்டோம்டா நாங்க. அப்படி போயிட்டீங்களாமா, அப்போ டிபார்ட்மெண்ட் ஏ சொல்லுமா. ஓகே ரைட்டு. ருக்மணி டிபார்ட்மெண்ட் ஏ ஹெட். டிபார்ட்மெண்ட் பி பிரியா. அந்த மாதிரி எடுப்பாரு. ஒரு 20 25 ஸ்டூடெண்ட்ஸ் நாங்க. இன்னும் எடுத்துட்டு இருக்காரு சார். ஆனா சார் சொன்னாரு, அம்மா வேற வழி இல்லாம ஜிஎஸ்டி போட்டு என் ஃபீஸ் இன்க்ரீஸ் பண்ணிட்டேம்மா அப்படின்னாரு. சரி சார் பரவாயில்ல சார், உங்க கோச்சிங்க்கு எல்லாரும் வருவாங்க சார் அப்படின்னு. ஆனா இப்ப சிஏ தான் ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்றாராம். ஏன்னா மேரேஜ் ஆயிடுத்து அவருக்கு. இங்க கீழ்ப்பாக்கட்டுலடா. காமிக்கிறேன் பாரு.